மாமா கடைக்கு போய் துணிதான் எடுத்துட்டு வந்திருக்கோம், அதுக்குள்ள இவ்வளவு இருட்டி போச்சு. ஆமா மாப்பிள்ள, நம்ம கடைக்கு போய் இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. இல்ல பொம்பளை எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு காலையில தான் வீட்டுக்கு வந்திருக்கணும். ஐயா ஐயா வந்துட்டீங்களா? ஏண்டா என்ன வந்தது வராதமா, என்ன வாய பழந்துட்டு நிக்கிறேன், என்னாச்சு? ஐயா நம்ம பாப்பாக்கு என்ன நல்லா தானே இருக்கா? ஐயோ உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? என்னதாண்டா ஆச்சு, சொல்லி தொலைடா. ஐயா நம்ம பாப்பா சொல்லி தொலைங்கடா முட்டா பயல்களா. ஐயா பாப்பா போயிருச்சுயா. போயிட்டாளா? எங்கடா போனா? ஐயா பாப்பா வீட்டை விட்டு போயிருச்சுங்கய்யா. என்னடா சொல்றீங்க மாமா? மாமா என்ன மாமா அதெல்லாம்? இருங்க மாப்பிள்ள என்ன நீங்க ஏய் என்னடா அது சொல்லி தொலைங்கடா முட்டா பயல்களா. உங்களை விட்டுட்டு தானடா போனேன், சொல்லிட்டு தானே போனேன், எங்கேயும் விட்டுறக்கூடாது பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இல்லடா தடிமாட்டு பயல்களா கூப்பிட வராம எப்படா போவாவ? மறுபடியும் கூப்பிட வந்தானா என்ன? அதான் ஓடி போயிட்டாலும் ஓடி வச்சிருக்கி. இல்லங்கய்யா அந்த பையன் வரல. என்ன எப்படி அவ மட்டும் போக முடியும்? அவ மட்டும் போற அளவுக்கு இருக்கு, நீங்க அந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க. ஐயா இல்லங்கய்யா, இந்த பொம்பளை பிள்ளை வந்து கூட்டு போச்சு. பொம்பளை பிள்ளையா? எந்த பொம்பளை பிள்ளைடா அது? வந்துங்கய்யா சென்ட்ரல் பாப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை வருமே மலருன்னு. ஏண்டா அவ வந்து கூட்டு போற அளவுக்கு பாத்துக்கிட்டா இருந்தீங்க, அப்படி என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? பொம்பளை பிள்ளை கூட்டு போது அது உங்களால தடுத்து நிறுத்தம் இல்ல, அந்த அளவுக்கு முட்டா பயல்களா இருந்திருக்கீங்க. முட்டா பயல்க அவளை வெட்டி போட்டு சென்ட்ரல் உள்ள நீங்க கட்டி வச்சிருக்க கூடாது. ஐயா அதை எப்படிங்கய்யா முடியும்? ஆம்பளை பையனா கூட சண்டை கண்டையா போட்டு எப்படினாலும் தென்றலமா பிடிச்சு வச்சிருப்போம். இவ்வளவு பிடிச்சு வைக்க முடியாதா என்ன? ஐயா பொம்பளை பிள்ளை மேல கை வைக்க கூடாதியா, பாவையா. ஆமா ஒரு பெரிய ஒழுக்க சீரன், பொம்பளை பிள்ளை மேல கை வைக்க கூடாது. உனையெல்லாம் இத்தனை நாள் சோறு வெட்டு வார்த்தை மத்தியாடா என்னைய சொல்லணும். தடிமாட்டு பையன் பிரியாணி முட்டை அது இதுன்னு வாங்கி தின்றீங்கல்ல, என் பிள்ளைய இப்படி ஓட விட்டுட்டு நிக்கிறீங்களே ஏண்டா? ஆமா பொறுமையா இருங்க, உங்களுக்கு பிபி இருக்கு கூடிற போகுது மாப்பிள்ள. இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லையா அம்மா இந்த கலட்டுச்சிருக்கி என்னடா சொன்னா? ஐயா அம்மா அந்த பிள்ளை மேல கைய வச்சா கைய வெட்டி போடுவேன்ட்டாங்க ஐயா. வெட்டுவா இவெல்லாம் எனக்கு ஒரு அம்மா. நம்ம பிள்ளைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்ன்ற எண்ணமே கிடையாது. சிரிக்கி அவ இஷ்டத்துக்கு எதையாச்சும் பண்ணிக்கிட்டு கிடப்பா. இரு வச்சுக்கிறேன் கிளட்டு சிரிக்கி நல்ல கூட தடிமட்டு பயிர்களா. இங்க எல்லாம் வச்சுக்கிட்டு தென்றல நம்ம விட்டுட்டு போனதே தப்பு மாமா. எனக்கு என்ன மாப்பிள்ள தெரியும் இவங்க இப்படி கோட்டை விட்டுட்டு நிப்பாங்கன்னு. நல்லா தடிமட்டு பயில இருக்காங்க, நம்ம பிள்ளைய நல்லா பாதுகாத்துக்குருவாங்கன்னு விட்டுட்டு போனதுக்கு எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டாங்க. இவனெல்லாம் அடிச்சு போட்டா ஒரு ஊரே திங்கலாம், அந்த அளவுக்கு நல்லா கொழுத்து பெருத்து பெற்றுறீங்க. ஐயாவது கிய்யாவது என்ன மாற்ற வாய திறந்த பாத்துக்க என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. போயிருங்கடா என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்கடா. நீங்களாம் ஒரு கூலிக்காரங்க, ஒரு நாயை வாங்கி விட்டாலும் நன்றியோட இருக்கும். சுத்தம் இல்லாம வந்து சொல்றாங்க தென்றல் பாப்பா போயிருச்சு. ஐயா அம்மா சொல்லத்துல நாங்க என்னையா பண்ண முடியும்? அம்மாவது கிம்மாவது கலட்டு சிரிக்க கொண்டு போட்டுனாலும் என் பிள்ளைய நீங்க பிடிச்சு வச்சிருக்க கூடாது. செத்தாலும் பரவாயில்லன்னு இந்த ஓடுகால சிரிக்கி நீங்க பிடிச்சு வச்சிருக்க கூடாது. ஏன்டா இப்ப பழம்பு என்ன மாமா பண்றது? இவங்களை நம்ம தப்புதான் மாப்பிள்ள, தப்புதான். இவங்களை நம்பினே பாத்தீங்களா, ஏன் தப்புதான். ஐயா ஆயா மூடா நல்ல வேலை நம்ம பக்கத்துல நிக்கல. போயிருங்க இருந்து என் கண்ணு முன்னாடி நிக்கவே கூடாது. இனிமே ஐயா கியன்னு வாங்க, அப்புறம் இருக்கு இந்த முட்டை கண்ணை அவுத்து தின்ன போறேன். அடங்க இருந்து ஓடிடுவோம். என் கண்ணை பார்த்தாலே இந்த ஆளுக்கு ஒரு பொறாமையா இருக்கும் போல, அவுத்து திங்கிறதுலேயேதான் இருக்கியா. என்ன கண்ணெல்லாம் என்ன மாதிரி சின்னதா இருக்கணும், உன்ன மாதிரி நல்லா பாத்து முட்டை சைஸ்ல இருந்தா அவுத்து திங்கன்னு தான் சொல்லுவார் இருந்தாலும். திருவா ஓடிடுவோம். ஏ கிழவி ஏ செல்ல தாயி இருக்கடி உனக்கு இன்னைக்கு புள்ள. என் கௌரவம் முக்கியம் இல்லன்னு நீ நினைச்சிட்டேல, நீமே பாரு அம்மாவாவது கிம்மாவாவது நான் என்ன பண்றேன்னு பாரு. கிழவிய மேல போட்டு தரணும் மாமா. ஆமா மாப்பிள்ள அதைத்தான் முத பண்ணணும். இருக்க நடிக்கும் நான் நடக்கிறது எதுவுமே நடக்காது. இப்ப பாரு ஓடி போயிட்டா. குறை ஆத்திரத்துக்கு என்ன பண்றேன்னு தெரியல மாப்பிள்ள. பார்த்து மாமா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. பொறுமையா இருந்து நம்ம காரியத்தை சாதிக்கணும். மத தென்றால எப்படி இங்க இருந்து கூட்டு வரணும்னு பாக்கணும். ஆமா மாப்பிள்ள ஆமா. ஏதாச்சும் தவறுதலா ஏதாச்சும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் கௌரவமே பேர் அவ்வளவுதான். மரியாதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்ட சிரிக்கி கேடுகிட்ட சிரிக்கி இருக்கட்டும். ஓடி அடி போறோம் ஓடி. இது வரைக்கும் அப்பனா பாத்திருக்கா, இனிமே உனக்கு நானு எவனா இருப்பேன்டி. கேட்டு சிரிக்கி வாரேன் அம்மா. இவ செஞ்ச வேலைக்கு அம்மா நம்மன்னு வேற கூப்பிடணுமா? ஏ கிழவி வெளியே வாடி வெச்சலாத்தாயி. இதுக்கு ஒண்ணும் குறைச்ச தென்றல் எங்க? தென்றல் எங்க நடிக்கிறியா? என் முன்னாடியே நடிக்கிறியா? எல்லாம் தெரியும். தென்றல் எங்க? எனக்கு எதுவும் தெரியாது. ஆமா இப்பெல்லாம் கேட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. தென்றல் எங்கன்னு சொல்லிரு. இல்ல பொண்ணு என்னை அடிக்கவே கைய ஓங்குறியா? தென்றல் எங்கன்னு மட்டும் நீ சொல்லல, உன்னை அடிக்க மாட்டேன், கொன்னே போட்டுருவேன். என்கிட்டலாம் உன் வேலை செல்லுபடி ஆகாது. ஐயோ வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்க.
உங்களை கொஞ்சம் உடைச்சு அடுப்புல வச்சு விடுவேன். பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நீயே கிளட்டுச்சிருக்கி, உனக்கு அவ்வளவு தைரியமா? வழக்கமாறு பிஞ்சு வேறும் பிஞ்சு. அவனை பெத்தவடா. அதுதான் காரணமே இல்லாம ஆக்கிவிட்டியே. இப்ப நினைக்கிறேன் எதுக்குடா போவயத்துல வந்து பிறந்தேன்னு. என்னோட கௌரவம் முக்கியம் இல்ல, மான மரியாதை முக்கியம் இல்லன்னு இந்த ஓடுகள் சிரிக்கி அனுப்பி வச்சிருக்கேன். நீ அப்படித்தான் அனுப்புவேன், அப்படித்தான் அனுப்புவேன். உனக்கு உன் மானம் மரியாதை கௌரவம் கன்றாவி எல்லாம் முக்கியம் நினைக்கிறேன்ல. எனக்கு என் பேத்தி முக்கியம். என்ன செஞ்ச தெரியுமா அன்னைக்கு? என்ன செஞ்ச தெரியுமா? கர்மம் முடிச்சு அவனை கட்டி வைக்க போறேன்னு அவ கத்தி எடுத்து கையை அறுத்துக்கிட்டா தெரியுமா? என்ன சொல்றீங்க? அவன் கூட வாழ்றதுக்கு சாவறதே பரவாயில்லன்னு சாக போயிட்டான். செத்தாலும் பரவாயில்ல, என் மகளா பண்ணையார் பொண்ணா சாகணும். அவன் வீட்டுக்கு போய் அவன் பொண்டாட்டியா வாழக்கூடாது. என்னடா மனுஷன், என்ன மனுஷன்? தான் பிள்ளை தான் வீட்டுல செத்தாலும் பரவாயில்ல, அவன் வீட்டுல போய் நிம்மதியா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியாடா? உனக்கு என்னடா குறைச்ச? என்ன குறைச்ச? எனக்கு பிடிக்கல. இவன் மூஞ்சி முகரைய கண்டாலே எனக்கு பிடிக்கல. இந்த பிச்சைக்கார பையன் என்ன பேசலையா தெரியுமா அன்னைக்கு? நீ கொஞ்சம் பேச்சாடா பேசுன, நீ கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. நான் பணக்காரன், பண்ணையாது, என்ன வேணா பேசுவேன். பிச்சைக்காரன் பொறுத்து கேட்டுட்டு தான் போகணும். அப்படி ஒண்ணா பொறுத்து போகணும்னு எந்த அவசியம் இல்லடா. நீ பண்ணையார்னா உனக்கு தான், மத்தவங்களுக்கு நீ வெறும் மனுஷன் தான். வெளிய போய் 4 தெருவுல கேட்டு பாரு. உன்னை கேட்டா கால் துப்புவாங்க. மரியாதையை நீயே கெடுத்துக்கிட்டடா, கெடுத்துக்கிட்ட. நான் கூட இத்தனை நாள் இப்படி ஒரு நல்ல பிள்ளைய பெத்து வச்சிருக்கமேனு சந்தோஷப்பட்டேன். அதுக்கெல்லாம் சேர்த்து என்ன இப்ப கவலைப்பட வச்சுட்டடா நீ. நீ கவலைப்படுறது சந்தோஷப்படுறது இப்ப ரொம்ப முக்கியம். ஊர்க்காரனை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. உரம்பக்கு பயிலுக முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசுவாங்க. அவங்கள பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு தேவை நான் நல்லா இருக்கணும், என் பொண்ணும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். என்ன பார்த்தா பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்க மாதிரி தெரியல. கவட்டு பயலுக்கு கட்டி வச்சு உன் கௌரவத்தை காப்பாத்தணும்னு நீ நினைக்கிற. சந்தோஷம் முக்கியம்னு நீ நினைக்கவே இல்லடா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நீ பண்ணது தப்பு. எதுக்கு என்னைய கேட்காம நீ அவளை அனுப்பி வச்ச? என்ன எடுத்து கேட்கணும்? ஒண்ணு எனத்துக்குடா கேட்கணும். என்ன கேட்கணுமா? நான் அவளோட அப்பா. என்னது திரும்ப சொல்லு? அவ சரி அதெல்லாம் விடு. நான் யார் அவளுக்கு? ஏன் வாயால சொல்ல வச்சிராத. எந்த ஒரு காரியா இருப்பா? கேளடி இந்த போடு போடுறா. ஆமா என்னம்மா நடக்குது? நான் பாட்டுக்க தானே இருந்தேன். என்ன கல்யாணம் முடிக்க வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்துறீங்களா? வாய மூடிடுறா, வாய மூடிடு. இதெல்லாம் ஒரு மனுஷன். என்ன ஜென்மண்டா நீ? பேசாம போயிருக்கலவி. இத்தனை நாள் உன் பின்னாடி மாமா மாமான்னு சுத்தி வந்திருப்பா. அப்படி ஒரு பிள்ளைக்கு எப்படி அவனால எப்படி பண்ண முடிஞ்சிச்சு? அப்பா ஸ்தானத்துல இருக்க நீயே இப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியே, இதெல்லாம் நல்லா வாடா இருக்கு. நீ ஏன் இஷ்டம்? என்னோட அக்கா பொண்ணு. வாய மூடு. தாய் மாமன்றது இன்னொரு தகப்பனுக்கு சமமுடா. ஆனா நீ சொல்லவே வாய் கூசுது. ஆமா இதெல்லாம் சரியில்லை மாமா. இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தணும் தான் வர சொன்னீங்களா என்ன? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீ செய்யற தப்பெல்லாம் செஞ்சுவிட்டு இப்ப எங்களை நீ குத்தம் சொல்றதியா? இந்த வீட்லயே இருக்க கூடாது. போ வெளியே போ. வெளியே போணுமா? நான் எதுக்குடா வெளியே போனோம்? என்னால போக முடியாது. என்னால முடிஞ்ச அங்க இருக்கணும்னா இரு, இல்லனா போய் வெளியே பிச்சை எடு. இது ஒண்ணு உங்க தாத்தன் சம்பாதிச்சு கட்டின வீடு கிடையாது, என் புருஷன் சம்பாதிச்சு கட்டின வீடு. நான் இருக்க தண்டிக்கும் இது ஏன் வீடு. நான் செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்க. வெளியே போணுமாம்ல? வெளியே வெக்க கட்டவனுக்கு பேச்ச கேளு பேச்ச. என் பேத்தி சந்தோஷம் தாண்டா எனக்கு முக்கியம், வேற எவனும் எனக்கு முக்கியம் இல்ல. வந்துட்டாங்க பெருசா. நடக்காத கல்யாணத்துக்கு துணிமணி கேக்குது வெக்கம் கட்டவங்க. என்ன மாமா கிளவிய கொண்டுவே அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு வந்தீங்க? இவ்வளவுதானே உங்க வீரம்? சே உங்களை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு மாமா. எல்லாம் இந்த தடிமாட்டு பள்ளியை சொல்லணும். அனுப்பி வைக்கிறது அனுப்பி விட்டுட்டு என்கிட்டே வந்து பாப்பா ஓடி போச்சுன்னு சொல்றாங்க. இங்க எல்லாம் வேலைக்கு வச்சே பாரு என்னைய சொல்லணும். அதில் அவளை போய் இங்க தரன்னு இழுத்துட்டு வாரு. அதுக்கப்புறம் பாக்குறேன். நீங்க என்ன பேசினாலும் கடைசியில என் பொண்ணு என்கிட்ட தான் வருவா. என்னங்க இங்கே உட்கார்ந்துட்டீங்க? வாங்க வீட்டுக்குள்ள போவோம். ஏமா பூங்கடி கொஞ்சம் காத்தாட உட்காந்துட்டு வருது. நீ கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? என்ன மாமா ரொம்ப அசதியா இருக்கா? என்னமா பண்றது? 2 நாளா இந்த இவனை பார்த்துக்கிட்டு தோட்டத்துல கிடக்குற வேலையில அப்படியே போட்டாச்சு. நீ அதை பார்த்து தானே ஆகணும். அதாம்மா கொஞ்சம் வேலை கூடி போச்சு. சரி மாமா இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிதா. எப்பா வயசானாலே கை வலி காலு வலி. எப்பா நீ வேலையில என்னன்னுதான் பார்க்க போறோமோ தெரியல. வயசாயிருக்கு, நீ பேரம் பேத்தி எடுக்க போறோம். கொஞ்சம் நஞ்ச வயசாகி போச்சு நம்மளுக்கும். அஸ்வின் இருக்கியா? இருந்தாலும் அவங்க கையை எதிர்பார்க்க கூடாது. இன்னும் ஒரு பொட்டை பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம். அது எப்படியாச்சும் கரையேத்திட்டா அப்புறமா கூட அஸ்வின் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நம்ம வாட்டுக்கு வீட்டுல உட்காந்து அம்மா சாப்பிட்டோமான்னு இருக்கலாம். எங்க இருக்கிறது? பெரிய வேலை செய்யாதையும் சின்ன வேலையா செஞ்சுக்கிட்டு கூட மாட உதவி செஞ்சுக்கிட்டுனாலும் இருக்கணும். அம்மா சத்தம் கேட்குது, வந்துட்டாங்க. கையெல்லாம் வலிக்குதுப்பா சாமி. என்னடி என்ன இங்கே நிக்கிற? வந்துட்டியா? எங்கம்மா போன இவ்வளவு நேரம்? ஆமா எனக்கு வேலையே இல்ல பாரு. தோட்டத்துல எவ்வளவு வேலை கிடக்கு. அதான் அப்பா வேலையே செய்ய விட மாட்டாரு. அப்புறம் எப்படி நீ போய் வேலை பாப்ப? அடியே வேலை செய்யாட்டினாலும் என்ன ஏதுன்னு போய் பார்க்க வேணாமா என்ன? கார்த்திகத்துல களை எடுக்கணும் செய்யணும், வயக்காட்டுல நாத்தா இருக்கணும். அது வேற அடுக்காம கிடக்கு. பூரா ஊருக்காங்க ஊரை அறுத்துட்டாங்க. நம்ம அது மட்டும் தாண்டி கிடக்கு. நாளைக்கு ஆளை விட்டுனாலும் அறுத்து போடணும்டி. பாக்குற வேலையை பார்த்தா தான் நம்மளுக்கும் கொஞ்ச நாள் காசு வரும். இல்லாட்டினா அதை அப்படியே போட்டோம்னு வச்சுக்க ஒன்னத்துக்கு ஆகாது. அப்ப வேற கரும்பு தோட்டத்துக்கு 2
பொறு பொறு. நீ பார்த்த வேலையெல்லாம் சொன்னது போதும் உன்கிட்ட ஒன்று காட்டணும். என்ன காட்டணும்? அப்பா இங்க. அப்பா வெளியே உட்காந்துருக்காரு. நகரு, நான் போய் தண்ணி வந்து கொடுக்கணும். பாரு மனுஷன் காலையில இருந்து இன்னும் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. நகரடி அங்கிட்டு தண்ணி மொக்க. இப்படி வழியா மாத்திட்டு நின்றுட்டு இருக்க. பொறுமை பொறுமை இரு பொறுமை. அப்பா உள்ள கூப்பிடு. மாமா மாமா. என்னக்கா கொஞ்சம் காத்தாட உட்காந்துட்டு வரணும். கேட்டியாடி? போதுமா? ஓஹோ அப்படியா, சரி. நீ பார்த்ததுக்கு அப்புறம் நீயே தானா கூப்பிடுவ. அப்பா பதறி போய் உள்ள வருவார். என்னடி காட்ட போற? அந்த மனுஷனுக்கு ஒரு வாய் தண்ணி வந்து கொடுத்துக்கிறேன்டி. நீ பார்த்தேன்னு வச்சுக்க, எச்சி கூட உள்ள போகாது. அப்படி எனக்கு காட்ட போற? ஆட்டு சீக்கிரம். மலர் அக்கா எடுவிட்ட சிரிக்கி அண்ணன் பட்டாட்டி அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. எத்தனை சொல்லியிருக்கேன், மதனி எனக்கு இப்படி இல்லாட்டி அண்ணன் இப்படி. நீ என்னடி பழக்காது? சரி சரி. நான் மலர் அண்ணி அம்மா வந்துட்டாங்க, அந்த சர்ப்ரைஸ் அனுப்பி விடுங்க. கண்ணை மூடுமா. இவ ஒருத்தி வேலையில்லாம சிரிக்கி என்னை என்ன பார்த்துறானே. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தம்மா படிச்சமான்னு இல்ல, அதை விட்டுட்டு கண்ணை மூடு காதை மூடு. கண்ணை மூடுமா. மூடிட்டேன்டி. மலர் பயமா இருக்கு. மலர் பயப்படாத, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை இங்க இருக்க கூடாதுன்னு அனுப்பி வச்சுட்டாங்கன்னா அறிவு கெட்டவளை கூப்பிட்டு வர சொன்னதே அவங்கதான். இருந்தாலும் அடியே கண்ணை திறக்கலாமா என்னடி? எவ்வளவு நேரம் இப்படி மூடிக்கிட்டே இருக்குது? சரி சரி தர. ஆமா சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா சர்ப்ரைஸ் டி. என்னங்க என்னங்க? ஆமா என்னம்மா உள்ள வாங்களே. கொஞ்ச நேரம் வெளியே உட்கார விட மாட்டீங்களே? தண்ணி வந்துட்டு சொன்னேன், அதையும் வந்துட்டு வரல. நீ உள்ள வாங்க. உங்களுக்கு தண்ணி மாந்துட்டு வந்தாலும் உள்ள இறங்காது. என்னதான் பிரச்சனை? பூங்கொடி இந்த பிள்ளை யாரு கூட்டு வந்தது? எனக்கு என்னங்க தெரியும். என்னையே கண்ணை மூடுங்க நாளைக்கு கண்ணை மூடி திறந்து பார்த்தா உள்ள வந்து நிக்குது. நீ எப்படி வந்த? அஸ்வினா கூப்பிட்டு வந்தியா? அஸ்வின் நம்ம கிழிச்சாரு, நான் போய் கூப்பிட்டு வந்தேன். போதும்டி போதும்டி. என் பையனை பத்தி பேசினா உனக்கு இலக்காரமா போயிரும். கேட்டா வரமாட்டேன்னு சொன்னியா, இப்ப எப்படி வந்த? பூங்கொடி அவ வரமாட்டேன்னு சொன்னப்பல அதான் நம்ம வீடு தேடி வந்துருச்சுல, அப்புறம் என்ன கேள்வி? என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க அத்தை, மன்னிச்சிருங்க மாமா. நீ என்னத்தா பண்ண? எந்திரி. எதுக்காக அப்படி காலைல விழுந்து கிடக்க? இல்ல, உங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதான் ஒண்ணு வேணாம் இனி எந்தி. இல்ல உங்களுக்கு வேணா பெரிய மனசா இருக்கலாம், ஆனா மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா இதெல்லாம் நடந்தது என்னாலே அஸ்வின் அலைந்தான். ஏன்டா அப்படி நினைக்கிற? அப்படியெல்லாம் இல்ல, நீ முத எந்திரி. என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்க பேச்ச என்னால கேட்க முடியாம போயிருச்சு. என்னால அஸ்வினை விட்டுட்டு இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. எடுத்தா நடக்கணும்னு இருந்தா நடந்துதான் ஆகணும். உன் தலையெழுத்தையும் அவன் தலையெழுத்தையும் யாராலையும் மாத்த முடியாது. நீயும் அவன் இருந்தா சேரணும் இருந்தா சேர்ந்து தானே ஆக முடியும். சரி எந்திரி. அந்த உடனே எங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஐஸ் வச்சிட்டீங்கல்ல, சரியான ஆளுதா நீங்க. சும்மா இரு. அதே பதட்டத்துல பாயந்த வந்திருக்கு, அதுகிட்ட நீ விளாண்டுகிட்டா இருக்க. பேசாம இரு. ஆமா ஆமா பயப்படுறாங்க. விளையாடாம இரண்டி. சரி அவங்க எங்க உள்ளதான் இருக்காங்க. ஓ ஆறுமா ஆசமாங்க. இங்க இந்த பிள்ளைய அனுப்பி விட்டுட்டு அவங்க என்னடி செய்றாங்க? நீயே கூப்பிடுவாங்க. அஸ்வினே சரணா, இந்த பிள்ளைங்க ரெண்டையும் அனுப்பி வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க வீட்டுக்குள்ள? என்னம்லாமா நீங்க என்ன எப்படி சர்ப்ரைஸ் ஆகுறீங்கன்னு பார்த்தா. சர்ப்ரைஸ் ஆடா இது. தென்றலோட அப்பா வந்து என்னென்ன பண்ண போறாரோ தெரியலையே. கவலைப்படாதீங்கப்பா, சென்ட்ரல் அவங்க வீட்டுல இருக்க வரைக்கும் தான் அவங்க பொண்ணு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, இனிமேல் நம்ம வீட்டு பொண்ணு. என்ன தென்றல், அப்பா வந்து கூப்பிட்டு போயிருவியா என்ன? ஏன்டா மிரட்டுற? மிரட்டலம்மா, சாதாரணமா தான் கேக்குறேன். நீ மிரட்டினா எப்படி இருக்க, சாதாரணமா கேட்டா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். மிரட்டாம இரு, அந்த பிள்ளை ஒண்ணும் போகாது. ஆமா தென்றல், நீ போயிருவியா என்ன? இல்ல நான் போக மாட்டேன். நான் போனேன்னா எங்க அப்பா என் மாமாவுக்கு என்ன கட்டி வச்சிருவாரு. அஸ்வினை தவிர வேற யாரும் என் கழுத்துல தாலி கட்டக்கூடாது. அது எனக்கு பிடிக்கிற என்னோட விருப்பமும் இல்ல. நல்லா தாண்டா அசைன் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க. விளாடாதீங்கடா. ஏன்டா? அந்த ஆளு வரட்டும், அப்புறம் பாத்துக்கிடுவோம். என்னமோ பாவம், அவங்க நம்மளாலதான் எல்லா கஷ்டம். அப்பா வந்து கூப்பிட்டா அப்பா கூட போயிடவே கூடாது. வருவாருங்க பிரச்சனை பண்றதுக்குன்னே அப்பா வரத்தான் செய்வாரு. தென்றல் அப்பா வந்திருக்கே, வா வெளியே. ஐயோ அப்பா வந்துட்டாரு. அச்சோ என்ன கலவரம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன நடந்தாலும் சரி, நீங்க உள்ளேயே இருங்க, நான் பாத்துக்கிறேன். அஸ்வின் வேணாமியா? பயப்படாதீங்கப்பா. எதுக்கு பயப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன். அஸ்வின் வேணாம் அஸ்வின். ஆமா பயப்படுற, அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். வாடா அஸ்வின். ஆமா எனக்கு பயமா இருக்கு மாமா. வாங்க நம்மளும் போய் பாப்போம். நீங்க மூணு பேரும் உள்ளேயே இருங்கம்மா, என்ன ஆனாலும் வெளியே வந்துடாதீங்க. நான் கூப்பிட்டா மட்டும் வாத்தேன்றேன். சரிங்க வாங்க. எனக்கு பயமா இருக்குடி. ஒருவேளை இவங்கெல்லாம் மீறி எங்க அப்பா என்ன அடிச்சு எடுத்துட்டு போயிட்டாருன்னா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ பொறுமையா இரு. தென்றல் இப்ப நீ வர போறியா இல்லையா? என்ன வேணும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாய மூடு. உன் பொண்ணை கூப்பிடுறான். என்னது உங்க பொண்ணா? உங்க பொண்ணுலாம் இங்க இல்ல. போய் சொல்லாத, என் பொண்ணு இங்கதான் இருக்கா. உங்க பொண்ணு நான் உங்க வீட்டுல இருக்க வரைக்கும் தான் உங்க பொண்ணு. இப்ப அவ என் பொண்டாட்டி என் வீடு தேடி வந்துட்டா. சரியா? பிரச்சனை பண்ணாம கிளம்பி போங்க. டே எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை வெட்டி போட்டுருவேண்டா. வெட்ட முடிஞ்ச வெட்டியா? வெட்டியா நீ?
இங்க பாருங்க, நாங்க உங்க வீட்டுக்கு வந்தப்ப பிரச்சனை பண்ணாம வந்துட்டோம்ல, நீங்க பிரச்சனை பண்ணாம போங்க. இங்க பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கீங்களா? என்னடா லூஸ் பே மாதிரி பேசுறியா? பிரச்சனை தான் நடக்குது, இப்ப பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களான்னு கேக்குறியா? இதுல என்னடா டாக்டர் படிச்சவங்க அப்படித்தாண்டா பேசுவாங்க. தடி மட்டும் பயலுங்களா, உங்களை என்ன வேடிக்கை பார்க்க வாங்க கூப்பிட்டு வந்தேன், போய் ஒழுங்கா அவங்க 2 வச்சு அழைச்சு போட்டு என் பொண்ணை கூப்பிட்டு வாங்கடா. ப்ரோ, அந்த அருவாவை எடுத்துட்டு வாங்க. சரி ப்ரோ. அச்சோ, அருவாவா? அவசரத்துல பொருள் எதுவும் எடுத்துட்டு வரல, இங்க வந்து அவங்க அருவாவை எடுத்துட்டு வர போறேன்றாங்க. என்னடா மிரட்டுறியா? அருவாவை கட்டினப்ப பயந்துருவனா? என்ன பூவரசே, உன் மகனை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? ஒழுங்கா மரியாதையை என் பொண்ணை அனுப்பி விட்டுரு, இல்லைன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்னையா நடக்கும்? என்ன நடக்கும்? இது ஒண்ணு உங்க வீடு கிடையாது, என் வீடு. என்னடா நான் அசிங்கப்படுத்தினேன்னு பதிலுக்கு நான் அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறியா? சேச்சே, அவங்க பத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. அப்புறம் என் பொண்ணை அனுப்பி விடு. முடியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா? குடும்பத்தோட கால் பண்ணிடுவேன். என்ன மிரட்டுறீங்களா? இங்க குட்டி மணி 2 பிள்ளை இருக்கு, பாத்தீங்கல்ல? அப்புறம் அருவா. சரி, தேவைப்படுறப்ப நானே வாங்கிக்கிறேன். ஐயோ, இதெல்லாம் அருவாவா? ஐயனார் கையில இருக்க ஆயுதமா? இத்தான் தண்டியா இருக்கு, பத்தாததுக்கு தீட்டி வேற வச்சிருக்காங்க. ஒரே வீட்டுல 2 போயிருமே. தடிமட்ட பேருங்களா? தடிமட்ட பேருல உங்களை என்ன வேடிக்கை பார்க்க விட கூட்டு வந்தேன்? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏய், ஒழுங்கா எங்க ஐயாவோட பொண்ணை அனுப்பி வைங்கடா. ப்ரோ, அந்த அருவாவை கூட, அருவாவுக்கு வேலை வருது போல. ஐயோ, டேய் டேய் டேய், எங்கடா ஓடுற? நில்லுடா. போங்க ஐயா, உங்ககிட்ட எனக்கு பொழப்பே வேணாம். டேய், நீயாச்சும் கேப்பியா இல்ல நீ ஓடுறியா? ப்ரோ, ஐயோ வேணாம் சாமி. பாத்தியா ப்ரோ, சும்மா அப்படி அருவாவை பார்த்ததுக்கே இந்த ஓட்டம் விடுறாங்க. இவங்கெல்லாம் பண்ண யாருக்கு பாடி கார்ட்ஸ். சிரிப்பாடா சிரிக்கிறீங்க, என்னைய பார்த்து நக்கலா சிரிக்கிறீங்க. இங்க பாருங்கய்யா, நீங்க வேணா பணக்காரனா இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட குணம் இல்ல. நாங்க பணம் இல்லாட்டினாலும் குணத்தோட இருக்கோம். அதனாலதான் உங்க பொண்ணு என் வீடு தேடி வந்திருக்கு. அப்படி சொல்லுங்கப்பா. இங்க பாருங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்ப நீங்க மனசு வச்சாலும் நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக சேர்த்து வைக்கலாமே. முடியாது. என் பொண்ண இந்த ஓலை குடிசையில வந்து குடும்பம் நடத்த நான் விட மாட்டேன். ஒழுங்கா மரியாதையா பூவரசு என் பொண்ணை என் கூட அனுப்பி வச்சிரு, இல்லைன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுடா. என்ன வேணா நடக்கட்டும், நீங்க நடக்கிறத பாத்துக்கோங்க. பூங்கோடி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. உன் புருஷன்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் சொல்லி வை, ஒழுங்கா என் பொண்ணை என் கூட அனுப்பி வைங்க. உங்க பொண்ணு வந்தா நீங்க கூட்டி போங்கயா. அம்மா, இருடா, அவர் பொண்ணு வந்தா அவர் கூட்டி போட்டோம். கூப்பிடுங்க, என் பொண்ணை கூப்பிடுங்க. தென்றல், தென்றல் வாமா. அம்மா வேணாம்மா. இருடா, தென்றல் கூட்டி போக முடிஞ்சா போகட்டும். பாருங்க, என் பொண்ணை எப்படி கூட்டு போகணும்னு எனக்கு தெரியும். அத்தை, அத்தையா? தென்றல், தென்றல் வா தென்றல், நம்ம வீட்டுக்கு போலாம். இது நம்ம வீடு கிடையாது. இந்த ஓலை குடிசையில உன்னால குடும்பம் நடத்த முடியாது. தென்றல் வந்துரு. இல்ல நான் வரல. இந்த வார்த்தையை கேட்கத்தானா உன்னை இத்தனை வருஷமா நான் செல்லம் கொடுத்து வளர்த்தேன். வா தென்றல், வா நம்ம வீட்டுக்கு போலாம். தென்றல் வா தென்றல். இந்த பாவி மனுஷா, இன்ன வரைக்கும் என்ன பேச்ச பேசுனீ அந்த ஆளு? இப்ப என்னம்மா நடிக்கிறியா? எனக்கு அஸ்வின் தான் வேணும். தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க, நான் எங்கேயும் வரமாட்டேன். தென்றல், அப்பா தென்றல். அப்பா தான் நாங்க அண்ணனா சொன்னா. பாத்தியா பாத்தியா, நீ இருக்கிறதுலயே நீ எவ்வளவு கேவலமா பேசுறியான்னு. இடவிட்டவள வாய மூடிட்டு சும்மா இருடா. தென்றல், என்ன நீ இப்படி அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா தென்றல்? நீங்க மட்டும் என்னோட சந்தோஷம் முக்கியம் இல்ல, என்னோட வாழ்க்கை முக்கியம் இல்லன்னு நினைச்சிட்டீங்கல்ல? இல்லம்மா, இல்ல. இல்லப்பா, அப்படி நினைச்சதுனாலதான் மாமாவுக்கு என்ன கட்டி வைக்கணும்னு நினைச்சீங்க. அதுவும் என்ன கேட்காம என்னோட விருப்பம் இல்லாம. அதுலயே உங்க மேல அந்த நம்பிக்கை பாசம் எல்லாமே போயிருச்சுப்பா. இப்ப உங்க மேல பாசமே இல்லாம தான்ப்பா நான் இங்க வந்து நிக்கிறேன். ஏன்னா தென்றல், நான் எல்லாமே உன்னோட நல்லதுக்காகத்தான் பண்ணேன். எதுப்பா நல்லது? எது நல்லது? நான் ஆசைப்பட்டு விரும்பின வாழ்க்கை எனக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அது கெட்டது. ஆனா என்னோட 15 வருஷம் மூத்த என் மாமாவை எனக்கு அப்பா மாதிரி இருக்கவரை எனக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அது நல்லது. போங்கப்பா. அடியே ஒரு சிரிக்கி, நான் சொல்றத கேளு. ஓலை குடிசையில உன்னால குடும்பம் நடத்த முடியுமா? இங்க பாருங்க, இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசுனீங்க என்ன நடக்கும்னு தெரியாது. யாரை பார்த்து ஓடு கழிச்சிருக்கீன்றீங்க. இன்னொரு வாட்டி என் பொண்டாட்டிய பார்த்து நீங்க அப்படி சொன்னீங்க, அவ்வளவுதான், உசுரோட இருக்க மாட்டீங்க. பொண்டாட்டியா? பொண்டாட்டி? இங்க பாருங்க, நீங்க வேணா பணையாரா இருக்கலாம், அதுக்காக என் வீட்டு முன்னாடி என் மருமகளை ஏதாச்சும் தரக்குறவா பேசுனீங்க, அவ்வளவுதான். பெத்த அப்பா தானே நீ? அப்பா தானே நீ? பெத்த பிள்ளைய நீ பேச பேச்சா இது? இங்க பாரு, நீ என்ன வேணா பண்ணு, என் பிள்ளைக்கும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தே ஆகும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. இவ என் வீட்டு மருமக, என்னால முடிஞ்சதை பாத்துக்க. ஓஹோ, அப்படியா? பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன். என் வீட்டு பொண்ண
அதுவும் நான் இல்லாத நேரத்துல கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு நாட்டாமத்தனமா பண்றீங்க. பண்ணுங்க பண்ணுங்க, நான் பஞ்சாயத்தை கூட்டல பாத்துக்கிறேன். கூட்டுங்க, எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா உங்க பொண்ணு எங்க பக்கம். நீங்க என்ன பண்ணாலும் சரி, உங்க பொண்ணு உங்க கூட வர மாட்டா. நீங்க பண்ற கொடுமைக்கு அவ உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா. இதுக்கப்புறம் தான் நீங்க நல்லா அனுபவிக்க போறீங்க. ஹாய் செல்ல குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்ல குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன் வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்தா